ஒரு விஷயத்தை அவங்க வந்து சாதாரணமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. வேடனை பற்றி இவ்வளோ தூரம் அவருடைய அந்த கருத்துக்கள் ஆழமாக வந்து அவர் மனசில் வந்து பதிவாயிருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய கேஸ் ஆல்ரெடி வந்து பண்ணோட அவருடைய வளர்ச்சிக்கு நிறைய பேர் தடங்களாக இருக்காங்க அரசியல் ரீதியாக. என்னென்னா 2020 அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. இன்ஸ்டாகிராமில் அவங்க 2 பேர் பழகுறாங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கப்படுது. ஸோ அப்போ வந்து 2020 இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்கன்னா 2025 இப்போ கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறாங்க. இந்த 5 வருடம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னே ஒன்றும் புரியல. இப்போ தெரிவித்து தான் இந்த ஜாதிய வன்கொடுமையை பற்றி தான் வேடன் அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய இந்த சின்ன வயசில் இந்த வளர்ச்சி வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது. அவங்க எதற்காக என்ன விஷயன்றதை நமக்கு தெரிய வரும். பட் வேடன் பேசட்டும், இவர்கள் என்னன்றதை சொல்லட்டும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ மொத்தத்தில் வந்து வேடனுடைய கருத்துக்களும் இதே மாதிரி தான், ஜாதி ஒழியணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காந்தி மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜெர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். சார், பிரபல ராப் பாடகர் வேடன் வந்து ஆல்ரெடி நிறைய கேஸில் அரெஸ்ட் ஆயிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கேஸில் வந்து அரெஸ்ட் ஆக போகிறான்னு சொன்னாங்க. என்ன விவரம் சார் அது? ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி அவர் வந்து கேரளா மக்கள் மத்தியிலும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் தவிர வெளிநாடுகளில் இன்றைக்கி வந்து வேடன்னா யாருங்களுக்கு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அது காரணம் என்னென்னா அவருடைய பாடல்களில் அந்த ஜாதி வரியை ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து உடச்சி தத்துவமாக இந்த அது ஆழமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி அவர் ஃபோக்கஸ் பண்ணால் அவருக்குன்னு ஒரு இமேஜ் பெங்களூர் வந்து வந்தது. ஸோ அவர் பேசுகிறது பாடல் எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி கேரளா மக்கள்லாம் நீங்கள் சாதாரண விடப்பட முடியாது. ரொம்ப எல்லாமே படித்தவர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள். அவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை அவங்க வந்து சாதாரணமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. வேடனை பற்றி இவ்வளோ தூரம் அவருடைய அந்த கருத்துக்கள் ஆழமாக வந்து அவர் மனசில் வந்து பதிவாயிருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய கேஸ் ஆல்ரெடி வந்து பண்ணோட அவருடைய வளர்ச்சிக்கு நிறைய பேர் தடங்களாக இருக்காங்க அரசியல் ரீதியாக. நடிகர்லாம் கூட வந்து வேடனுக்கு வந்து ஃபேவரேட்டாக தான் இருக்காங்க. மம்முட்டியெல்லாம் கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் நிறைய விஷயங்கள ஃபேவராக இருந்தார், இப்போவும் இருக்கார். பட் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. ஆழமான கருத்துக்கள். இப்போ முன்னெல்லாம் நீங்கள் வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோழர்கள்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகரமான விஷயங்களை பாடல்களை பாடி கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. பட் இப்போ வந்து நீங்கள் அந்த விஷயங்களை கருத்துக்களை சொல்லும் போது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அது பிடிக்கல. அவர் அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்களே வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடாதுன்ற விஷயத்தை கருத்துக்களை சொல்கிறாரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை பாடல்களில் திரைப்படங்கள் நடிக்க வைக்கிறதுக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. பட் அதில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குள்ளே வந்து பண்ணுறதுக்கான நேரம் அவர்கிட்ட இல்லைங்கிறார். தமிழில் கூட பார்த்திங்கன்னா விஜய் மில்டன் ஒரு படத்தில் வேடனை எப்படியாவது கமிட் பண்ணி ஒரு பாடலை பாட வச்சு ஆக்ட் பண்ண வைக்கலான்னு முயற்சி பண்ணார். பட் அவரால் முடியல. அந்தளவுக்கு அவருடைய டே பை டே சில நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறார். ஏற்கனவே கஞ்சா கேஸுன்னு ஒன்று வந்து அவர் மேலே பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து மக்கள் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தாங்க முடியல. காவல்துறை வந்து அவர் ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து இந்த இளம் வயதில் நிறைய பேர் தவறுகள் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம யார் செய்தாலும் தவறுதாங்கிற மாதிரி அவர் விஷயத்தை கன்வே பண்ணார். இப்போது திடீர்னு பார்த்தோம்னா ஒரு டாக்டர் வந்து லேடி டாக்டர் வந்து வேடன் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை ஒன்று பதிவு பண்ணுறாங்க. என்னென்னா 2020 அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. இன்ஸ்டாகிராமில் அவங்க 2 பேர் பழகுறாங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கப்படுது. அப்போது 2020 அவங்களுடைய பழக்கம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு நட்பு உருவாகுது. அந்த நட்பின் அடிப்படையில் வந்து வேறனோட நான் பழகுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் ரொம்ப படித்தவர். டாக்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதுங்கிறது தெரிய வரும். அவங்க சொல்கிற விஷயம் உண்மையாக போய்ங்கிறது இனிமேல் நமக்கு தெரிய வரும். நமக்கு அதை இல்லை வேறு யாரும் தூண்டுதல் பேரில் இதை சொல்கிறாங்களா என்னங்கிறது புரியல. இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அது ஒரு வந்து ஃபேன்சி ஆகிடுச்சுன்னு தான் நான் நினைப்பேன். நம்ம லாஸ்ட்டு இயர் கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் பத்மாவா கமிட்டின்னு போட்டு நிறைய ஆக்டர்ஸ் மேலே பெண்கள் நிறைய குற்றச்சாட்டை வச்சாங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ பார்த்தா 2-3 பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல். பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் அதை. பட் அந்த மருத்துவர் 2020 எனக்கும் வேடனுக்கும் ஒரு நட்பு உருவாது இன்ஸ்டாகிராமில்
2020 23 வரைக்கும் கோழிக்கோடு, கொச்சின் இந்த நிறையா ஊர்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருக்கேன். அவரோட ஃபுல்லாக சுற்றியிருக்கேன், ஹோட்டல்ஸ் போயிருக்கேன். அப்போ என்னை வந்து அவர் இதை பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தகவலை வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் அது வந்து என்னென்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போனாங்களா என்னங்கிறது தெரியாது. வேடனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். நமக்கு அதை ஒரு படித்தவர் டாக்டராக இருக்கிறவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணால் வேடன் யாருங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அவர் ஒரு சமூக சிந்தனையோட மிகப்பெரிய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டர். பட் இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கொச்சினில் காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. வேடன் மேலே அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க காவல்துறை. இப்போ இது சம்மந்தமாக அடுத்து வந்து வேடனை கூப்பிட்டு ஒரு விசாரணைக்கு வரும். அப்போது டாக்டரையும் கூப்பிட்டு வரும்போது எது உண்மை பொய்ங்கிறது தெரிய வரும் நமக்கு அதை. ஸோ அப்போ வந்து 2020 இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்கன்னா 2025 இப்போ கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறாங்க. இந்த 5 வருடம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னே ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து ஒரு தவறாக சரியாங்கிறது நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணலாம், பலனோன்னே கெஸ் பண்ணலாம். நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காம 5 வருடம் 10 வருடம் கழித்து சொல்கிறதுங்கிறது வந்து அதை எப்படி ஒத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது நீங்கள் வந்து வேடன் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வருதா, இல்லை வேறு யாரும் தூண்டுதல் பேரில் நீங்கள் வந்து அவர் மேலே அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பதிவு பண்ணுறாங்களாங்கிறத நமக்கு தெரிய வரல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ கேரளாவில் இது வந்து இப்போ ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்காங்க இப்போ அந்த டாக்டர் அவங்க. ஸோ இப்போ வேடனுடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்னு வந்து இப்போ தெரிஞ்சுதுன்னா இதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழில் கூட பார்த்திங்கன்னா வைரமுத்து மேலே சின்மயி இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 12 வருடங்களுக்கு பிறகு சொல்கிறாங்க. அதை நீங்கள் அன்னன்னைக்கு ஒரு தவறு நடக்குதா அதான்ட்டு நீங்கள் வந்து வெளியுறத்துக்கு கொண்டு வந்துடணும். யாராக இருந்தாலுமே கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ இவங்க மருத்துவர் சொல்கிறது 2020 இன்ஸ்டாவில் பலன்றாங்க. இந்த இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் வந்து லைஃப் தொலைச்சிருக்காங்க. பட் அது நீங்கள் பழகுறீங்க, ஒருத்தரை பற்றி தெரிஞ்ச உடனேயே அதுலேருந்து போகலாமா வேணாமுங்கிறது நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணாமல் நீங்கள் வந்து நான் அவரோட அங்கே சுற்றினேன், இங்கே சுற்றினேன், கொச்சின் போனேன், கோழிக்கோடு போனேன், இங்கே தங்கினேன், அங்கே தங்கினேன் அப்படின்னு சொல்லினா நீங்கள் எல்லாமே உடன்பட்டு தான் இருந்திருப்பீங்க. இருக்கிறதா இருந்தால், அது உண்மையாக இருந்திருந்தால். அப்போ நீங்கள் இப்போ போய் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் மறுப்பு. இப்போ வந்து அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ கொலைகள்லாம் இங்கே நிறைய தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல்லையில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த ஜாதிய வன்கொடுமையை பற்றி தான் வேடன் அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய இந்த சின்ன வயசில் இந்த வளர்ச்சி வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ பொழப்பு தேடி வந்து கேரளாவில் அடைக்கலம் பண்ணி திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் திருச்சூரில் பிறந்து அவருடைய சொந்த முயற்சியில் பாடல்களை புரட்சிகரமாக பாடி இன்றைக்கி முன்னுக்கு வந்தார். அவரை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி பல பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவரை போய் தொட முடியல. தொட்டாலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படியே தான் இந்த கஞ்சா கேஸில் போய்ட்டு வெளில வந்தார். இப்போது திடீர்னு ஒரு டாக்டர் மருத்துவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறங்கிறது அது எதற்காகன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 5 வருட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் பேசுவது அதாவது எதை நோக்கி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இதற்கு மேலே வேடன் இனிமேல் பேச ஆரம்பிக்கும் போது தான் அவங்க எதற்காக என்ன விஷயன்றதை நமக்கு தெரிய வரும். பட் வேடன் பேசட்டும், இவர்கள் என்னன்றதை சொல்லட்டும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஜாதியை வச்சு கொலை பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. வேடனும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழியணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரை தொடர்ந்து டார்கெட் பண்ணுறதுக்கான காரணமாக அது ஒரு ரீசனாக இருக்குமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா ஜாதிய ஒழிப்புக்குன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் மேல் ஜாதியை வந்து கீழ் ஜாதியில் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவர் ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இது நிறைய நடந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நிறைய நடக்குது. பொள்ளாச்சிலேயோ உடுமலைப்பட்டியிலோ ஒரு சம்பவம் நடந்துச்சு 4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நெல்லையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறாங்கன்னா பொண்ணு வீடு கொஞ்சம் உயர்ந்த ஜாதி, பையன் வீடு கொஞ்சம் அவங்களுக்கு அடுத்து கீழே இருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணும்ல, நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களா, இது இந்த லவ் வெளியில் தெரிஞ்சால் இதோடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு பொண்ணு முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு பையன் கூட டேக் டீஸாக எடுத்துருவான். லவ் பண்ணலைன்னா கொஞ்ச நாள் இருப்பான், அடுத்து வேலைகளே போயிட்டு மாறுவான். அந்த பொண்ணுகளை அன்பை காட்ட காட்ட பையன் ஃப்ளாட் ஆகிறான். இப்போ இந்த விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவினுடைய நிலைமை வந்து அதுதான். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ வந்து அவரை மர்டர் பண்ணியாச்சு, அவர் இறந்துட்டார். இப்போ பேரண்ட்ஸ் கதறாங்க.
பொண்ணு இப்போ என்ன பண்ணாங்க, அப்பா அம்மாவோட செட்டில் ஆகிட்டாங்க போய். இப்போ அது என்னாச்சு நிலமை? ஸோ அந்த உண்மையான காதல் அப்படின்னா அதோடைய இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? லவ் பண்ணும்போது எதிர்ப்பு வரும்போது இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை இப்போ அப்பா அம்மா வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க, அவங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது இந்த மாதிரி கேஸ் நிறைய பார்த்துருப்பாங்க. அது விஷயமாக கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க, விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க தான் பொண்ணு விரும்புதான் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம், பேசியிருக்கலாம், வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நல்லா இருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த உறவுமுறையில் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னா அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து 2 பிரிய வச்சுட்டு போயிருக்கலாம். ஒருத்தர் கொலை பண்ணுறதுனால என்ன ஆகிடும்? இப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்னாச்சு? பையனோட அப்பா அம்மா கதறாங்க. நீங்கள் அந்த பையனை மர்டர் அவங்க பிரதரை யாரோ பண்ணதாக ஒரு தகவல் வருது. பட் என்னங்கிறது இனிமேல் போக தான் தெரிய வரும் நமக்கு. இயற்கையாக வந்து எப்படி நடந்தது, எதனால் நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அவர்கள் வந்து ஒருத்தனை வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து எடுபடுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ மொத்தத்தில் வந்து வேடனுடைய கருத்துக்களும் இதே மாதிரி தான், ஜாதி ஒழியணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. எல்லாமே ஒன்று தான், எல்லாமே மனிதர்கள் தான். எல்லாம் சொல்கிற விஷயந்தான். லேசாக கீரணும்னு ரத்தம் தான், ஒரு சிகப்பு தான் வரும், பச்சை வராது யாரும். ஸோ எல்லாமே ஒன்று அப்படிங்கும்போது இந்த ஜாதியை வந்து கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். வாழ்க்கை ஒரு முறை தான், எல்லா பேருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கலாம். பட் இந்த காதலுக்குள்ளே போகும்போது எல்லா பேருமே சிந்திக்கணும், இது நாளைக்கு சரியாக வருமா வராதா அப்படிங்கிற யோசிக்கணும். பட் வராதுன்னா நீங்கள் லவ் பண்ணி வேணால் விட்டுறலாமே. அவன் பாட்டுக்கு அவன் நல்லா வந்து பெரிய கம்பெனியில் வேலை செய்யவே மாதம் 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது, நல்லா லைஃப் செட்டில் இருப்பான், நல்லா இருந்திருப்பான். இப்போ பையன் இல்லை. ஸோ என்னாச்சு? இப்போ இவங்களும் அதுக்கான பதிலை ஒன்றும் சொல்லலை, அப்பா கூட சேர்ந்துட்டு ஒன்றா இருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இப்போது வேடன் என்ன மாதிரி காஸ்ட்டுங்கிறது வந்து அந்த மருத்துவர்களுக்கு தெரியும், டாக்டர் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடிக்கு தெரியும். எதை நோக்கி அவங்களுடைய பயணம் போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ வேடன் வந்து அடுத்து பேசும்போது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு உண்மை நிலவரம் தெரிய வரும். சார் இதே மாதிரி இந்த இன்ஸ்டா காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நார்மலாக போகுது, அது ஓகே. அவர் வந்து ஒரு ரேப் பாடகர், பயங்கர ஃபேமஸ் அவர். அப்போவே அவர்கிட்ட போய் இன்ஸ்டா மூலியமாக லவ் பண்ணணும்னு சொல்கிறது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுதான் இவர் வந்து இவங்க லேடி டாக்டர் வந்து அவங்க தான் கொஞ்சம் திங்க் பண்ணணும். வேடனை வந்து இந்த மாதிரி வேடன் அவர் எதை நோக்கி பயணம் போகிறான்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இன்ஸ்டாவில் அறிமுகமாகறாங்க. இன்ஸ்டாங்கிறது வந்து உங்களுடைய பதிவுகளை, உங்களுடைய நடைமுறையில் உங்களுடைய ஃபேன்ஸி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையா? அப்லோட் பண்ணுறீங்க, அதை வெளியில் வந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு காதல் உருவா, அந்த காதல் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அந்த லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அது பொண்ணு வந்து இன்ஸ்டாவில் முதல் முறையாக தொடர்பு கொண்டு பழக்கத்தை ஏற்படுத்தினாலும், பையன் பழக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது முடிவு பண்ணணும். ஸோ எந்த வகையில் நீங்கள் பழகுனீங்கிறது தெரியாது. இப்போ மொட்டையாக வந்து என்னை வந்து பாலியல் வன்மை கொடுமைப்படுத்திட்டார் வேடன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. இப்போ காவல்துறையும் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து ரெஜிஸ்டர் வேடன் மேலே பதிவு பண்ணுறாங்க. இப்போ அடுத்து அவர் கூப்பிட்டு சம்மன் கொடுத்து அவர் வர வச்சு பேசுவாங்க. பேசும்போது தான் இப்போ இவங்க கொடுக்குற ஒன் சைட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. எதை நோக்கி அவங்க அந்த டாக்டர் போகிறாங்கன்னு ஒன்று விஷயம் இருக்குது. அடுத்து வேடன் வந்து அவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது உண்மை நிலவரம் தெரிய வரும். அப்போ தான் இது யாராவது வேறுடைய பின்னாடி தூண்டுதல் பேரில் இந்த டாக்டர் வந்து வேடனை பேரை டேமேஜ் பண்ணணும், அவருடைய இமேஜை டோட்டலாக காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் எனக்கு. பட் வேடன் இந்த அளவுக்கு போய் ஒரு நட்பு உருவாகிருக்கலாம். பட் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. அவர் ஸ்டேஜுக்கு வந்தாலே இங்கே கைத்தட்டி ஆறாரம்பட்ட யங்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து இதுக்குள்ளே போய் இந்த லவ்க்குள்ளே போய் லாக் பண்ணி அந்த பயணம் போவாராங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா அவருடைய ரூட்டே வேறு மாதிரி இருக்குது, அவருடைய அச்சீவ்மெண்ட்டு வேறு ஒரு பயணத்தை நோக்கி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போய் அவர் சிக்குவார் அப்படிங்கிறது என்னமோ எனக்கு தோணலை. பட் மேபி அவர் வேடன் வந்துட்டு இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொல்லும் போது நமக்கு உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் போதை வழக்கில் அரெஸ்ட் ஆகிருந்த போது சொல்லியிருந்தாரு, ஆமாம் நான் ஒரு தெரியாமல் பண்ணிட்டேன், நான் எடுத்தது உண்மைதான்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. அதே போல் இந்த விஷயமும் இருக்குன்றது ஒரு பரபரப்பாக தானே சார் இருக்குது. இல்லை, அது என்னென்னா சிறிய வயசு தெரியல, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவர் வந்து அதாவது மறைக்கணுன்னா கூட மறைச்சிருக்கலாம் இல்லையா? பட் மறைக்க விரும்பல அவர். ஸோ வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறார், ஆமாம் நடந்துச்சு, தெரியாமல் நடந்துச்சு, அந்த கஞ்சாங்கிறதே எனக்கு தெரியாது, அது ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன், தவறுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ தவறுனா தூக்கி எறிஞ்சிடணும், நம்ம அதை வாழ்க்கை அதை நோக்கி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணார். இப்போ மக்களுடைய ஆதரவு வந்து ஒரு சின்ன விஷயங்கும் போது இந்த கஞ்சா எதற்காக விற்கப்படுது, விற்கப்படுகிறது தான் குற்றவாளி.
இப்போ சிகரெட் பிடிக்காதீங்க கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சிகரெட் எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க? நீங்கள் கடையில் விற்கிறதுனால தானே ஒருத்தர் சிகரெட்டை வாங்கி குடிக்கிறான். இந்த சிகரெட்டை பேன் பண்ணுங்க, இப்போ கேன்சர் யாருக்கு வராதில்ல? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, ஒன்று வந்து செஞ்சால் தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது எப்படி? அது இப்போ கஞ்சா விற்கிறவனு கேட்டால் நீங்கள் அவனை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு கஞ்சாவே ஒழிக்கணும் இல்லையா? இப்போ கேரளாவில் வந்து கஞ்சா விற்கப்பட்டது, அதை வாங்கி ஒரு தடவை தான் யூஸ் பண்ணி தவறுன்னு தூக்கி போட்டேங்கிறார். ஸோ அதன் பிறகும் இதுக்கும் நம்ம வந்து ரெண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது. அது வேறு, இந்த கோணல் வேறு. பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. இது இப்போ டாக்டர் சொல்கிறது வந்து என்ன பாலியல் வன்கொடுமையை பண்ணினார் அப்படிங்கிறது. ஒருவேளை அவர் சொல்கிறது மாதிரி அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக வேடனுக்கு வந்து ஒரு தண்டனை வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து தவறான விஷயந்தான். பட் அதனால் வேடன் வந்து பேசும்போது தான் இப்போ டாக்டர் அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக போய் நமக்கு தெரிய வரும். அப்போ இவர் ஒரு பதிவு பண்ணணும். அவங்க கோழிக்கோடு கொச்சின்னு பல ஊர்களுக்கு சுற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் தங்கியிருக்கோம், ஒன்றா தங்கியிருக்கோம் அப்படின்றார். என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ண முடியாண்டு போகிறாரு அப்படின்றாங்க. பட் இவ்வளோ சமூக சார்ந்த சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்கிறவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாரா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் தெரியுது எனக்கு. பட் அவரோட இமேஜை காலி பண்ணணும் தான் பார்க்கலாம். ஒருவேளை வேடன் வந்து கூப்பிட்டு விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பாக அவர் தரப்பு ஒரு நியாயங்களை கண்டிப்பாக சொல்லுவார். சொல்லும்போது நமக்கு என்ன விஷயங்கள் தெரிய வரும், அது உண்மையாக பொய்யாங்கிறது. பட் பொய்ன்னா யாரோ தூண்டுதல் பேரில் நடக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். உண்மைன்னா அதற்குள்ள ஒரு பலன் வேடன் கண்டிப்பாக அனுபவிச்சதாகணும். எந்த வகையாக வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரபல ராப் பாடகர் வேடனை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.